பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆதியாகமம் 45:27 தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை யாக்கோபு கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. ஆதியாகமம் 45:27 யாக்கோபு முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் தன் குமாரர்கள் எல்லோரிலும் யோசேப்பை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். யோசேப்பை யாக்கோபு அதிகமாய் நேசித்ததால் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை பகைத்தார்கள். தன் தாயும் தகப்பனும் தன்னுடைய சகோதரர்களும் தன்னை வணங்குவதாக கண்ட சொப்பனத்தை சொன்னது நிமித்தம் யோசேப்பை மிகவும் அதிகமாய் பகைத்தார்கள். எனவே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தங்களின் நலத்தை அறிய தங்கள் தகப்பனால் அனுப்பப்பட்ட யோசேப்பை அடித்து குழியில் போட்டு இஸ்மவேலருக்கு விற்று போட்டார்கள். எகிப்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்ட யோசேப்பின் அங்கியை எடுத்து அதை ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்தில் தோய்த்து தங்கள் தகப்பன் இடத்தில் கொண்டு வந்து யோசேப்பை துஷ்ட மிருகம் பீறி போட்டது என்று சொன்னார்கள். யாக்கோபு அழுது புலம்பி எல்லோரும் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அதற்கு இடம் கொடாமல் அவனுக்காக அழுது கொண்டே இருந்தான். ஏனென்றால் யோசேப்புக்கு கர்த்தர் தந்த சொப்பனத்தை அவன் மனதிற்குள்ளேயே வைத்திருந்ததாலும் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை வாக்குத்தத்தம் எங்கே என்றும் கர்த்தரிடத்தில் அழுததால் பிறர் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அவன் கேட்கவில்லை. சில காலம் கழிந்து யாக்கோபிடம், நீர் அதிகமாய் நேசித்த யோசேப்பு உயிரோடே இருக்கிறான், எகிப்தில் பெரிய அதிகாரியாக இருக்கிறான், உம்மையும் அழைத்து வரும்படி வண்டியை அனுப்பினான் என்று சொல்லினார்கள். தான் அதிகமாய் நேசித்த வளர்த்த யோசேப்பு தனக்கு அனுப்பிய பொருட்களையும் வண்டியையும் பார்த்த பொழுது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யாக்கோபு மிகவும் அதிகமாய் நேசித்ததை கர்த்தர் வார்த்தை கொடுத்தவரை, கர்த்தருடைய வார்த்தையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்றவர்களை பீறி போட்டார்கள். ஆனால் தேவனோ மீண்டும் கொண்டு வந்து நிறுத்தினார். கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தையும் தரிசனத்தையும் திட்டத்தையும் சித்தத்தையும் குலைத்து போடலாம், கெடுத்து போடலாம், அழித்து போடலாம் என்று சிலர் திட்டம் தீட்டி செயல்பட்டாலும் தேவன் நமக்கு கொடுத்த தரிசனத்தையும் சொப்பனத்தையும் திட்டத்தையும் வார்த்தையையும் சித்தத்தையும் ஒரு மனிதன் மட்டுமல்ல ஒரு கூட்டமாக சேர்ந்து எதிர்த்தாலும் அதை குலைத்து போட்டாலும் ஒன்றும் செய்ய முடியாது. தாம் சொன்னதை, தான் கொடுத்த தரிசனத்தை கர்த்தர் எப்படியும் ஒரு நாள் நிறைவேற்றியே தீர்வார் என்பதற்கு இதுவே அடையாளமாகும். இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் நேசித்ததை, விரும்பியதை, கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை, கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டதை இடையில் இருக்கும் மனிதர்கள் தங்களுடைய சுய திட்டத்தால் சுய நலத்தால் பீறி போட்டார்களா, குலைத்து போட்டார்களா, கெடுத்து போட்டார்களா? இவனுக்கு இவளுக்கு கிடைக்க வேண்டியவைகள், கிடைக்க வேண்டிய பதவி உயர்வுகள், வேலைகள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்க போகிறது பார்ப்போம் என்று யோசேப்புக்கு எதிராக ஒரு கூட்டமாக அவன் சகோதரர்களே கூடியதைப் போல நமக்கு எதிராக கூடி பார்ப்போம் என்கிறார்களா? யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் என்று அவன் அனுப்பிய பொருட்களையும் வண்டியையும் பார்த்த கேட்ட யாக்கோபுக்கு ஆவி உயிர்த்ததை போல ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறியதை பார்த்தவுடன் யாக்கோபின் ஆவி உயிர்த்ததை போல கர்த்தரை தெய்வமாக கொண்டு அவரை வழிபடுகிற நமக்கும் இழந்து போனவைகளை மீண்டும் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய கிருபையை, ஆசீர்வாதத்தை யாக்கோபின் தேவன் நமக்கு தருவாராக. நம்முடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையையும் தரிசனத்தையும் சொப்பனத்தையும் சித்தத்தையும் திட்டத்தையும் கெடுத்து போடும்படியாக, குலைத்து போடும்படியாக சத்துருக்களும் பிசாசும் போராடும் போது எங்களிடமிருந்து பறித்து கொண்ட போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுக்காக யுத்தம் பண்ணி நாங்கள் இழந்தவைகளையும் நீர் எங்களுக்கு தயவாய் இரக்கமாய் கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதங்களையும் மீண்டும் நாங்கள் பெற்றுக்கொண்டு திருப்தியோடு, சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து எங்களையும் உயிர்ப்பிக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
ஆமேன் ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.